வணக்க மக்களே! இன்னைக்கு வந்து பாருங்க, நம்ம வந்து ஈரான், இஸ்ரேல் போர் நடந்துட்டுருக்கு ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி பார்த்தா ஷேர் மார்க்கெட் அதாவது இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன்லயே போயிட்டுருக்கு ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து இந்த 3 டேஸ்லயே வந்து 5% கிட்ட டவுன் ஆயிடுச்சு. ஃபுல் மார்க்கெட்டே டவுன் ஆயிடுச்சு. அதாவது 61,500க்கு மேல. இங்க பாருங்க அந்த சார்ட் பாருங்க உங்களுக்கே தெரியும். அந்த ரேஞ்சில வந்து இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து 62,000 கூட வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சுக்கே போயிடுச்சு. போயிட்டு ஆனா இந்த 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 2 கேப்ப பாருங்க. இதுதான் வந்து இந்த லாஸ்ட் 2 டேஸ் உடைய மார்க்கெட்டோடைய நிலவரம் ஓகேங்களா? இது என்ன காமிக்குது பாருங்க. அந்த இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட் டே அதாவது வந்து 28த் வந்து போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? அதாவது 1ஆம் தேதி 1ஆம் தேதி வந்து நம்மளுக்கு லீவுன்றதால 2ஆம் தேதி வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. 2ஆம் தேதியுமே வந்து என்னன்னா, இங்க பாருங்க 2ஆம் தேதியுமே ஒரு நல்ல பெரிய டவுன் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் அன்னைக்கு ஹோலின்றதால அன்னைக்கும் லீவு. தேர்ட் அன்னைக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு ஓகேங்களா? அதாவது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 62,000 கூட வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சில இருந்து இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து என்ன ரேஞ்சில இருக்குன்னா வந்து 58,500 ரேஞ்சில வந்து இப்போ ட்ராவல் ஆயிட்டு இருக்கு ஓகேவா? அதாவது வந்து ஒரு 5% ஓவரால் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. ஆனா வந்து யாருமே வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கு இது பிரச்சனை வராது. ஏன்னா வந்து இந்த டைம்ல வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஷேர் வாங்கி வச்சிருந்தா கூட அது வந்து ரெக்கவர். ஏன்னா வந்து லாஸ்ட் எவ்வளோ போர் நடந்தது. ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் கூட ரீசெண்டாக ஒரு போர் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த டைமில் கூட நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி சின்ன டவுன் கொடுத்துட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது வந்து ஏன் இவ்வளோ பெரிய டவுன்னா, இது வந்து அந்த எல்லா விதமான இதுவும் அதாவது வந்து என்னென்னா, முக்கியமான கண்ட்ரீஸுக்குள்ளே நடக்கிறதால, அதாவது வந்து நம்ம ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து துபாய் எல்லா சைடும் அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய அதாவது அமெரிக்காவுக்கு எது நட்பு நாடாக இருக்குது, அங்கே எந்த இடத்துல அவங்க பேஸ் இருக்குது, ஏர் பேஸ்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்க, அவங்க எல்லா இடத்துலையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து நிறைய என்னென்னா, இப்போ வந்து அந்த கச்சா எண்ணெய்லாம் வரக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த சீயோடைய வந்து அடைச்சிட்டாங்க ஓகேங்களா? அதனால் வந்து நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, இனிமேல் வந்து என்னென்னா இப்போது ஏன்னா வந்து கச்சா எண்ணெய் வரத்தையே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே விலை வந்து அதிகமாக ஏற ஆரம்பிக்கும். நிறைய எக்கனாமிக்கல் டவுன் இருக்கும். அதனால் வந்து என்னென்னா, நிறைய பேண்டமிக்னால நிறைய பேர் வந்து ஷேரை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த டவுன் வந்து ஷேர் மார்க்கெட்டுமே வந்து எடுக்குது ஓகேங்களா? ஆனால் வந்து இது வந்து ரொம்ப நாள் இருக்காது ஓகேங்களா? இது வந்து நீங்கள் எங்கன்னா பாருங்கள், இன்கேஸ் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலோ இல்லை வந்து போர் நிறுத்தினாவே மறுபடியும் மார்க்கெட் வந்து பழைய நிலைமைக்கு வந்து ரெக்கவர் ஆகி நல்லா பீக்கிலே போயிடும். அதனால் வந்து இப்போ என்னென்னா, பட் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த டைமில் வந்து பண்ண வேணாம்னு தான் என்னோடய சஜஷன். ஏன்னா வந்து இப்போ வந்து என்னென்னா, அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து ஹை லெவலில் இருக்கிறதால வந்து அவங்களால வந்து டக்குன்னு ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், ஒரே நாளில் வந்து 100 பாயிண்ட்ஸ்லாம் குறையிறதுனால அவங்க வந்து அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய லாஸஸ் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக இந்த டைமில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே வருது இல்லைங்களா? டவுன் ஆகிட்டே வந்துட்டு இங்கே பாருங்கள், இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த 58,500 ரேஞ்சில் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஏறுது பாருங்கள். அதாவது வந்து 59,000 ஏறி இருக்குது. அதாவது அந்த இடத்துலேயே 500 பாயிண்ட்ஸ் ஏறுது. அந்த டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய வந்து ப்ராஃபிட் பார்ப்பாங்க ஓகேங்களா? ஆனால் வந்து இது வந்து புதுசாக வரவங்களுக்கு இது வந்து இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுற டைம் கிடையாது. பட் ஆனால் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இப்போ வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இந்த டைம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ தான் வந்து நிறைய ஷேர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10-20% வந்து குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து அந்த டைம்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல குட் டைமாக வந்து நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் ஓகேங்களா? இதுதான் வந்து இன்றைக்கான அப்டேட்ஸு. நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா? தேங்க்யூ.